என்னோட பேர் தாரணி. நான் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி ஃபேஸ்புக் மூலமாக செஞ்ச ஒரு செயல் என் வாழ்க்கையே புரட்டி போடுன்னு சொல்லி அப்போ நான் நினைக்கவே இல்லை. அதுவே என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவமாக இருந்துச்சு. நான் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். படிப்பு முடிஞ்ச சில மாதங்கள்லேயே என் பெற்றோர்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். ஆனால் என் கணவர் என்னை பல வருஷமாக காதலிச்சு திருமணம் செஞ்சவங்க எப்படி பார்த்துக்குவாங்களோ அந்த மாதிரி அன்பாக பார்த்துக்கிட்டாரு. என் கணவர் பேர் மித்ரன். அவர் சவுதியில் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சிகிட்ருக்காரு. கல்யாணத்துக்காக தான் அவர் 2 மாதம் லீவ் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதுலேயே 15 நாள் பொண்ணு தேடுறதுக்காக செலவு போயிடுச்சு. மீதி இருக்கிற அந்த 45 நாள் என்கிட்ட இருந்தார். அந்த 45 நாளும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எந்த தொந்தரவும் இல்லாமல் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். கல்யாணமான கொஞ்ச நாள்லேயே அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என் கணவரோட வீட்டில் மாமியாரும் கணவரோட தம்பி அப்புறம் என் கணவருக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க, என் நாத்தனார். கணவரோட தம்பிக்கு என் கணவரை விட 2 வயசு மட்டும்தான் வித்தியாசம். என் கணவரோட தங்கச்சி 15 வயசு. இப்போது அவள் படிச்சுக்கிட்டு இருக்கா. மாமியாரையும் குறை சொல்ல முடியாது. அவங்களும் என்னை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க பக்தி பாரம்பரியத்தில் ஊறி போய் இருந்தாங்க. இப்படியான சந்தோஷத்தில் மிதந்து கொண்டுகிட்டு இருந்த எனக்கு நாட்கள் குறைய குறைய என் உயிர் போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கடைசியாக என் கணவர் மித்ரன் என்னை விட்டு பிரிகிற நேரம் வந்துச்சு. அவருக்கு லீவு 2 மாதம் முடிஞ்சு போச்சு. என் ஒட்டுமொத்த சந்தோஷமும் பறிச்சுக்கிட்டு போகிற மாதிரி அவர் சவுதிக்கு போயிட்டார். போகும்போது நிச்சயமாக 3 மாதத்தில் நான் திரும்பி வந்துடுவேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம 4 மாதம் எனக்கு வந்து லீவு கிடைக்கும். நம்ம மறுபடியும் சந்தோஷமாக இருக்கலாம். வாய்ப்பு இருந்தால் போகும்போது உன்னை கூட நான் அழைச்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்பிக்கையும் சொல்லிட்டு போனார். ஆனால் அவர் சொன்னது எதுவுமே நடக்கவே இல்லை. ரொம்ப தனிமையில் நான் வாடத் தொடங்கினேன். அவர் போன சில நாட்கள் வர நடப்பிடமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். எதுவும் பிடிக்காமலும் யார்கிட்டையும் பேசாமலையும் உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்தேன். இரவு நேரங்களில் என் ரூமில் என்னையே மீறி நான் அழுதுகிட்டு இருப்பேன். அப்போல்லாம் என் மாமியார் தான் எனக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அவர் போனதுக்கப்புறம் என்னைய அவங்க மக மாதிரி கவனிச்சுக்கிட்டாங்க. சின்ன சின்ன விஷயம்னாலும் பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்க. இப்படியே 1 வருஷம் போயிடுச்சு. இதுக்கிடையில் என் கணவரோட தம்பிக்கும் திருமணம் செய்கிறதுக்கு மாமியார் முடிவு பண்ணாங்க. நல்ல இடமா பார்த்து பொண்ணை நிச்சயதார்த்தம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்னன்னு தெரில என் கணவரோட தம்பி அந்த திருமணத்தை நிறுத்திவிட்டார். எல்லாரும் அவர்கிட்ட காரணம் கேட்கும்போது அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் அது வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் வாயை கூட திறக்கவே இல்லை. என் கணவரோட தம்பி உள்ளூரில் ஒரு கம்பெனியில் தான் வேலை செஞ்சிகிட்ருக்காரு. காலைல 9 மணிக்கு போனார்னா சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் வீடு திரும்பி வந்துடுவார். நல்ல சம்பளம் வாங்குறாரு. என்கிட்ட அதிகமாக பேசுறது கிடையாது. மாமியார் தான் ஏதாவது விஷயம் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா வேலையும் அவரையே செஞ்சு கொடுப்பாரு. அவர்கிட்ட அதிகம் பேசாதால அவரை பற்றி முழுசாக என்னால் தெரிஞ்சுக்கொள்ள முடியல. கணவரோட தங்க இப்போ தான் வந்து 9ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கா. வெளியூரில் உள்ள ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதால அவள் எப்பாவது தான் வீட்டுக்கு வருவாள். மாமனார் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவர். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிட்டார். அவரோட பென்ஷன் பணமும் கூட மாமியார்கிட்ட தான் வருது. பணத்துக்கு வீட்டில் எந்த குறைச்சலும் இல்லை. ஆனாலும் என் கணவர் முழு சம்பளத்தையும் என் மாமியார் பேரில் தான் அனுப்பி வைப்பார். என் கணவர் பணத்தில் இருந்து தான் வீட்டுக்கு தேவையான செலவுங்களை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மாமியார். இதை பற்றி நான் பல தடவை என் கணவர்கிட்ட கேட்டதுண்டு. ஆனால் சில நேரங்களில் அம்மா எது செஞ்சாலும் நல்லா இருக்கும், நீ பொறுமையா அப்படின்னு நீ இதை பற்றிலாம் கேட்காத அப்படின்னு சொல்லுவார். சில நேரத்தில் என்கிட்ட கோவப்படுவார். என்ன நீ இப்பயே ஓப்பனன்னு சொல்லி பிரித்து பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கோவப்படுவார். மாமியாரும் எனக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி கொடுப்பாங்க. ஆனாலும் என் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் என்ன செஞ்சிகிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கவனிக்க தொடங்கினாங்க என் மாமியாங்க. நானும் என் கணவர்கிட்ட அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பேன். அப்போ வீடியோ காலில் பேசும்போது கணவர் என் அழகை பற்றி ரொம்பவே புகழ்ச்சியாக பேசுவார். எனக்கு அது வந்து சந்தோஷமாக இருக்கும். அவர் என்னை பற்றியும் அழகை பற்றியும் ஒவ்வொரு தடவையும் பேசும்போது நான் எனக்கு நானே என்னையும் ரசிச்சிக்கிட்டு இருப்பேன். அதுக்கு தகுந்த போல் நானும் என்னை அலங்கரிச்சுக்கிட்டு வீடியோ கால்லையும் பேச ஆரம்பிப்பேன். இதை என் மாமியார் ஒரு நாள் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாங்க. இங்கே வான்னு சொல்லிட்டு. வயசுக்கு வந்த பொண்ணும் கல்யாணம் ஆகாத கணவரோட தம்பியும் இங்கே வீட்டில் இருக்காங்க.
நீ எப்படி உன்னை இவ்வளோ அழகாக அலங்கரிச்சிக்கிட்டு உன் கணவர்கிட்ட வந்து பேசுகிறதால அவங்களோட மனசு வந்து உன்னை பார்த்து கெட்டு போவாதா? அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் நீ வந்து எப்பயும் போல் சாதாரணமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதால் எனக்கு அவங்க சொன்னது ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு. ஒரு நாள் நம்மளை பாசமாக கவனிச்சிட்டு இருந்தாங்க, திடீர்னு நம்மளை கண்டிக்கலாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு நானும் பகல் நேரங்களில் சாதாரணமான இருந்துட்டு நைட் நேரத்தில் மட்டும் குளித்து முடிச்சுட்டு என்னை அலங்கரிச்சிக்கிட்டு அவர்கிட்ட ஃபோனில் பேசுறதுக்காண்டி ரூமை பூட்டிக்கிட்டு என் கணவர் கூட வீடியோ காலில் பேச ஆரம்பிப்பேன். கணவரும் சில நேரத்தில் இந்த தனிமை என்னை கொல்லுது, தயவு செஞ்சு சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் மீறி நான் அழுதுகிட்டு இருப்பேன் அவர்கிட்ட. அவரும் இன்னும் கொஞ்ச நாள்லேயே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சம்பாதிக்கிற பணத்தை வச்சு நம்ம சின்னதாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் அந்த தனிமை என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ நாள் தான் தனியாக இருக்கிறது? நானும் தலையணையே என் கணவனாக நினச்சி நான் அப்பப்போ அவர்கிட்ட பேசுகிற மாதிரி நினச்சிக்குவேன். குளிக்கும்போது இந்த அழகதை ரசிக்கிறதுக்கு என் கணவன் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனவேதனையும் உண்டாக்குச்சு. சில நேரங்களில் கணவனுக்காக என்னோடய ஃபோட்டோவை எடுத்து நான் அவருக்கு அனுப்புனேன். அதை பார்த்துட்டு ரொம்ப வெகுவாக என்னை புகழ்ந்து தள்ளுவார். அந்த புகழ்ச்சியே எனக்கு ஒரு போதையாக இருந்துச்சு. இப்படி கொஞ்ச நாள் ஆரம்பித்த பழக்கம் எல்லை மீறி போச்சு. குளிக்கிற ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி புகைப்படம், அப்புறம் என்ன நானே ரசிப்பேன். சில கவர்ச்சியான புகைப்படங்களையும் எடுத்து வச்சுருந்தேன். சில புகைப்படங்களை வந்து கணவருக்கும் அனுப்பி வச்சேன். இதை பார்த்தாவது கொஞ்சம் என்னை தேடி திருப்பி வந்துடுவார், கொஞ்சம் சீக்கிரம் வருவார்னு சொல்லிட்டு. 1 வருஷங்கிறது 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் என் கணவர் வந்த பாடில்லை. கேட்டாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சமாளிக்க ஆரம்பித்தார். நானும் தனிமையிலே மனவேதனைக்கு ஆளாகிட்டே இருந்தேன். வீட்டில் எவ்வளோ வசதி இருந்தாலும் கணவன் அப்படின்ற ஒருத்தர் இல்லாததால் என் வாழ்க்கையை ரொம்ப வெறுமையாக இருந்துச்சு. அதை சொல்லி அழுவுறதுக்கு கூட என் வயசுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டில் யாருமே இல்லை. போதாக்குறைக்கு வீட்டில் வேலையும் அதிகமாக இருக்கிறதில்ல. பெரும்பாலும் என் மாமியாரே எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. எனக்கு நேரம் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து எனக்கு ஃபேஸ்புக் அப்படின்ற ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரிஞ்சு உடனே நானும் எனக்கான ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் உலகத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களையும் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இதில் தனிமையிலிருந்து கொஞ்சம் ஆறுதல் கிடச்சிச்சு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பொழுதுபோக்குக்காக பார்க்க தொடங்கினேன்னா தினமும் பார்க்க ஆரம்பித்தேன். நம்மகிட்ட இருக்கிற புகைப்படங்களை முதல்ல ஆடைகளை பற்றி சில புகைப்படங்களை எடுத்து பதிவிடலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நான் நினச்ச மாதிரியே என்னோடய முகத்தை வந்து மறைச்சிக்கிட்டு புகைப்படங்களை ஆடைகளை மட்டும் எடுத்து புகைப்படத்தை பிடிச்சி பதிவு செஞ்ச சில மணி நேரங்கள்லேயே அதிகமான பார்வையாளர்களை கவர்ந்துச்சு அந்த புகைப்படம். அதிகமானோர் எனக்கு நட்புக்கான அழைப்புகளை வந்து விடுத்தினார். சில எனது ஆடைகளை பற்றி புகழ்ந்து எழுதியிருந்தனர். இது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. மேலும் கொஞ்ச நாட்கள்லேயே நான் அதில் முழுமையாக வந்து மூழ்கி போயிட்டேன். எப்பவும் ஃபேஸ்புக்கில் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இன்னும் ஒரு விபரீத ஆசை தோணுச்சு. அந்த ஆசையால் தான் என்னோடய வாழ்க்கையே எப்படி புரட்டி போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு நான் தெரியவே இல்லை. நானும் என்னோடய புகைப்படத்தையும் பதிவிடலாமே அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சேன். ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோடய புகைப்படத்தை போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்னோடய முகம் தெரியாமல் அந்த புகைப்படத்தையும் பதிவு செஞ்சேன். அதுக்கும் நல்ல வரவேற்பு கிடச்சிச்சு. முகத்தை மட்டும் ப்ளர் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நல்ல கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. சிலர் மோசமான பதிவையும் செஞ்சாங்க. அதை நான் பார்க்கவே இல்லை, அதை நான் கண்டுக்கல. ஒரு சிலரோ என்னோடய அங்கங்களையும் வர்ணித்து கவிதையாகவும் பதிவிட்டாங்க. எனக்கு இதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட புகழ்ச்சியில் இருந்த எனக்கு நான் செய்கிறது தப்புன்னு கூட எனக்கு தோணலை அந்த டைமில். நானும் முகத்தை மறைச்சி விதவிதமான புகைப்படங்களை எடுத்து பதிவிட ஆரம்பித்தேன். ஃபேஸ்புக்கு நான் அடிமையாகவே போயிட்டேன் அப்படின்றது தான் உண்மை. இப்பொழுதெல்லாம் கணவனோட நினைவு கூட சில சமயத்தில் வர்றதில்லை. அந்த அளவுக்கு நான் அதில் மூழ்கி போயிட்டேன். ஆரம்பத்தில் சாதாரணமாக புகைப்படங்களை மட்டும் பதிவேற்றிட்டு இருக்க நான் போக போக கொஞ்சம் கவர்ச்சியான ஃபோட்டோவையும் அதில் பதிவிட ஆரம்பிச்சிட்டேன். அதில் எனக்கு நிறைய கருத்துக்கள் வர தொடங்குச்சு. அதில் சிலர் என்னோடய கணவர் வர்ணிக்காத வார்த்தைகள்லாம் வந்து வர்ணித்தாங்க. இது எனக்கு மேலும் மேலும் மகிழ்ச்சி அடைய வச்சிச்சு. மனசில் ஏதோ ஒரு ஓரத்தில் நம்ம செய்கிறது தவறுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தோம். நான் முகத்தை காட்டாமல் தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியமாக இதை பண்ணிக்கிட்டு இருந்தேன். கவர்ச்சியான புகைப்படம் முகத்தை காட்டாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்றதால எனக்கு தைரியத்தை உண்டாகுச்சு. ஒரு நாள் நான் எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நடந்துச்சு. புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தவறுதலாக செல்ஃபோன் கீழே விழுந்துருச்சு. அது நொறுங்கி போயிடுச்சு. அதில் நான் ரொம்ப பதட்டம் அடைஞ்சிட்டேன். நான் விழுந்திருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஃபோன் விழுந்ததால் எனக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தேன். என்னையும் அறியாமல் சில நொடிகள் நான் அழுதே விட்டேன். செல்ஃபோன் இல்லாமல் எனக்கு அன்னைக்கு முழுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி என்னோடய உலகமாக மாறி போயிருந்தது அந்த செல்ஃபோனு.
கணவர் என்னை தொடர்பு கொள்ள முயற்சித்த பொழுது அது கிடைக்காததால் எனது மாமியார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். உனது செல்போனுக்கு என்ன ஆனது என்று கேட்கும் பொழுது நான் விவரத்தை சொல்ல, அவரும் எனது தம்பியிடம் உனது செல்போனை கொடு, அவனுக்கு தெரிந்த நண்பர்கள் நிறைய பேர் உள்ளனர், அவன் சரி செய்து கொடுப்பான் என்றார். நானும் சரி என்றேன். பிறகு மெமரி கார்டை மட்டும் கழட்டி வைத்துவிட்டு தொலைபேசியை எனது கணவரின் தம்பியிடம் கொடுத்தேன். அப்பொழுது எனக்கு தெரியாது ஃபேஸ்புக் தொலைபேசியில்தான் இருக்கும் என்று. அவரும் சொன்னது போல தொலைபேசியை சரி செய்து கொடுத்தார். ஆனால் முன்பெல்லாம் என்னை பார்த்தால் சிறிதாக புன்னகைப்பார். இப்பொழுது அது காணாமல் போயிருந்தது. ஏதோ கோபத்துடன் பார்ப்பதைப் போல எனக்கு தோன்றியது. தொலைபேசி வந்த மகிழ்ச்சியில் அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பிறகு சில நாட்கள் நன்றாகவே சென்றது. ஒரு நாள் எனது கணவரின் தம்பியின் தொலைபேசி கூடத்தில் சார்ஜ் ஏறிக்கொண்டிருந்தது. அதை நான் கவனிக்கவில்லை. யதார்த்தமாக எனது கைப்பட்டு தொலைபேசி கீழே விழுந்தது. நானும் பதறிப்போய் ஏதாவது ஆகிவிட்டதா என்று அந்த செல்போனை பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி பார்த்த எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், நான் ஃபேஸ்புக்கில் பதிவேற்றிய அனைத்து புகைப்படங்களையும் தம்பியின் கனவு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்திருந்தார். மொபைல் விழுந்த சத்தத்தை கேட்டு அவரும் வந்துவிட்டார். அந்த புகைப்படங்களை நான் அழிப்பதற்குள் அவர் வந்துவிட்டதால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. நான் அந்த புகைப்படங்களை வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த அவர் எதுவும் பேசாமல் என் கைகளில் இருந்து தொலைபேசியை பிடுங்கி சென்றார். எனக்கு தலையில் வெடி விழுந்ததைப் போல இருந்தது. அந்த இடத்திலேயே நின்று கொண்டே இருந்தேன். எனக்கு ஒன்று மட்டும் புரிந்து போனது. அனைத்து விஷயங்களும் கணவரின் தம்பிக்கு தெரிந்துவிட்டது என்று. பின்பு உடனடியாக சென்று என் பெயரில் இருந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டெலீட் செய்துவிட்டேன். அத்தோடு சேர்த்து என் புகைப்படங்களையும் தான். ஆனால் கணவரின் தம்பியிடம் இருக்கும் தொலைபேசியில் உள்ள புகைப்படங்களை எப்படி அழிப்பது என்று தெரியாமல் குழம்பி போனேன். காரணம், முகம் மறைக்காமல் அதே புகைப்படங்களை எனது கணவருக்கும் அனுப்பி வைத்திருந்தேன். அதை கணவர் பார்த்தால் நிச்சயம் தெரிந்து கொள்வார். எனக்கு அப்பொழுதுதான் விபரீதம் புரிய ஆரம்பித்தது. சாதாரணமாக செய்த செயல் எப்படி என் வாழ்க்கையை சிதைக்கப் போகிறது என்று யோசிக்க ஆரம்பித்தேன். நான் செய்த தவறுக்காக என்னையும் அறியாமல் கண்ணீர் வந்தது. அந்த புகைப்படம் மட்டும் வெளியே தெரிந்தால் எனது வாழ்க்கை என்ன ஆகும் என்று, எனது அப்பா அம்மா மான மரியாதை என்ன ஆகும் என்று, உற்றார் உறவினர்களும் எப்படி நினைப்பார்கள் என்று நினைக்கும்போது எனது மனம் பதபதைத்தது. நானும் எப்படியும் கணவரின் தம்பியிடம் பேசி அந்த புகைப்படங்களை எல்லாம் அழித்து விடலாம் என்று முடிவு செய்தேன். மாமியார் இல்லாத சமயமாக பார்த்து அவரது ரூமுக்கு போனேன். அவரும் என்னை என்ன என்பது போல கோபமாக பார்த்தார். நானும் பேச முடியாமல் திணறி நின்று கொண்டிருந்தேன். இதை அவர் புரிந்து கொண்டார். பின்பு அவர், அண்ணி, உங்களை நல்லவங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ மோசமானவங்களாக இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எதற்காக இப்படி செய்தீர்கள் என்று கேட்க நான் பதில் எதுவும் கூற முடியாமல் தலைகுனிந்து நின்றேன். பின்பு அவரும் மாமியார் இல்லை என்பதை புரிந்து கொண்டு தனது அறையை விட்டு வேகமாக வெளியே சென்று விட்டார். 2 நாட்கள் கழித்து மீண்டும் விடாமல் அவரிடம் கெஞ்ச ஆரம்பித்தேன். தயவு செய்து எனது ஃபோட்டோக்களை எல்லாம் யாரிடமும் காட்டிவிடாதீர்கள். எனது வாழ்க்கையை உங்கள் கையில் தான் உள்ளது. நான் விபரீதம் புரியாமல் தவறு செய்துவிட்டேன். ஃபேஸ்புக்கில் என்னுடைய ஃபோட்டோக்களை போட்டது தவறுதான். என்னை மன்னித்து அந்த ஃபோட்டோக்களை அழித்து விடுங்கள் என்று அழுது கொண்டே கூறினேன். ஆனால் அவர் கேட்பதாக இல்லை. என்னிடம் ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. அவர் கண்களில் கோபம் மட்டுமே தெரிந்தது. எனக்கு ஓரளவு தெரிந்து போனது, எப்படியும் எனது மாமியாரிடமும் கணவரிடமும் சொல்லிவிடுவார் என்று. எனக்கு வேறு வழியும் தெரியவில்லை. எப்படியாவது என்ன விலை கொடுத்தாவது அந்த புகைப்படத்தை அழித்தால் போதும் என்ற மனநிலைக்கு நான் வந்துவிட்டேன். ஒரு நாள் அவர் தனியாக இருக்கும் பொழுது அவருடைய அறைக்கு சென்று நான் அவரிடம், நீங்கள் என்னை என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, எப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க, என்னை உபயோகப்படுத்திக்கோங்க, ஆனால் தயவு செஞ்சு அந்த ஃபோட்டோவை மட்டும் அழிச்சிடுங்கன்னு சொல்லி சற்று தலை குனிந்தவாறே கூறினேன். அவரது முகத்தை பார்க்க எனக்கு தைரியம் இல்லை. எனக்கு சிறு நம்பிக்கை இருந்தது, நாம் அழகாக இருக்கின்றோம், எப்படியும் அதில் மயங்கி விடுவார் என்று. ஆனால் நான் நினைத்தது நடக்கவில்லை. அண்ணி, இவ்வளோ நாள் போனா போகுதுன்னு சொல்லி இருந்தேன், இதுக்காக நீங்கள் இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை செய்ய துணிச்சிட்டிங்களே என்று உங்களுக்கு தெரிகிறதா? இங்கிருந்து வெளியே சென்று விடுங்கள் என்று கோபமாக கத்தத் தொடங்கினார். அப்பொழுது நானும் அதை எதுவும் பேசாமல் அங்கிருந்து அமைதியாக வெளியே வந்துவிட்டேன். நான் வெளியே வருவதை எனது மாமியாரும் கவனித்து விட்டார். பிறகு என்னை அழைத்து, அவனோட ரூமில் உனக்கென்ன வேலை?
எதுக்காக அங்கே போன என்று கேள்வி கேட்டார். நானும் பதட்டமடைந்தேன். ஆனாலும் சமாளித்து, எனது தொலைபேசி மீண்டும் பழுதடைந்து விட்டது, அதை பற்றி சொல்லலாம் என்று தான் அந்த ரூமிற்கு போனேன் என்றேன். ஆனால் அவர் நம்பவில்லை என்று எனக்கு தெரியும். பிறகு என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. மறுநாள் எனது மாமியாரும் கணவரின் தம்பியும் தனியாக பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தேன். எனக்கு உலகமே இருண்டு போனது. எப்படியும் கணவரின் தம்பி மாமியாரிடம் அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிடுவார் என்று எனக்கு தோன்றியது. மாமியாரும் என்னிடம் எதுவுமே கேட்கவில்லை. எனக்கு குழப்பமாகவே இருந்தது. அவர் சொன்னாரா, சொல்லியிருக்க மாட்டாரா என்று தவித்து கொண்டிருந்தேன். அன்று இரவு எப்பொழுதும் போல் எனது கணவர் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். பின்பு என்னிடம், இவ்வளோ நாளாக எனது அம்மா என்னை ஊருக்கு வர சொன்னதில்லை, ஆனால் இன்னைக்கு நீ சீக்கிரம் ஊருக்கு வந்துடு என்றார். எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. யாருக்கு உடம்பு சரியில்லை என்று என் கணவர் கேட்டார். அவர் கேட்டபோது எனக்கு தூக்கி வாரி போட்டது. எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. எதற்காக மாமியார் அப்படி சொன்னார் என்றும் புரியவில்லை. நானும் எனக்கு தெரியாது என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்து விட்டேன். அன்று இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் தவித்து போனேன். நமது வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று பயந்தே போனேன். சில நாட்களிலேயே அனைத்தையும் முடித்துவிட்டு கணவர் ஊருக்கே வந்துவிட்டார். 2 வருடங்களாக இந்த நாளுக்காகத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னால் அதை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை. காரணம், அனைத்து விஷயமும் கணவருக்கு தெரிந்துவிடுமோ என்ற பயம்தான் அதிகமாக இருந்தது. அவர் வந்த 2 நாட்கள் வரை யாரிடமும் அதிகமாக பேசவே இல்லை. நானும் எப்பொழுதும் சோகமாகவே இருப்பதை கணவரும் கண்டுபிடித்து விட்டார். என்னிடம் காரணம் கேட்க நானும் உடம்பு சற்று சரியில்லை என்று சமாளித்து விட்டேன். நானும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கணவரின் தம்பியிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தேன். ஆனால் அவர் எதையும் கேட்காத கல் நெஞ்சக்காரராக இருந்தார். 3 நாட்கள் கழித்து என்னுடைய கணவரும் மாமியாரும் கணவரின் தம்பியும் பேசிக்கொண்டிருந்தனர். நானும் என்ன பேசுகிறார்கள் என்று கவனிக்க என்னை பார்த்த மாமியார் வேறு வேலைகளை சொல்லி அனுப்பி வைத்து விட்டார். பின்பு அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு நான் என்னுடைய ரூமில் காத்திருக்க என்னுடைய கணவரும் கோபமாக வந்தார். வந்து என்னிடம், என்ன உன் ஃபோட்டோவை எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கில் போட்டியா என்று கேட்க அதிர்ந்து போனேன். அனைத்து விஷயங்களையும் கணவரின் தம்பி சொல்லிவிட்டாரு என்று தெரிந்து கொண்டேன். நானும் அமைதியாக நின்று கொண்டிருந்தேன். பின்பு அவர், எதற்காக அப்படி செய்தாய்? உன் ஃபோட்டோவை ஏன் ஃபேஸ்புக்கில் போட்ட? உன்னை நான் எவ்வளோ நம்பினேன், ஆனால் நீ எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு காரியத்தை எப்படி செய்ய உனக்கு மனசு வந்துச்சு என்று கோபப்பட்டு கத்தினார். நான் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தது அவருக்கு மேலும் கோபத்தை உண்டாக்கியது. எனது கன்னத்தில் ஓங்கி அறைந்து விட்டார். எனக்கு அதற்கு மேல் அந்த வீட்டில் இருப்பது சரியாக தோன்றவில்லை. அதையே வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறலாம் என்று முடிவு செய்து கொண்டேன். அந்த வீட்டில் துணிமணிகளை எல்லாத்தையும் மடித்து வைத்து கொண்டு புறப்பட்டேன். மாமியாரும் கணவரும் என்னை தடுத்தனர். ஆனால் நான் எதையும் கேட்கவில்லை. இரவோடு இரவாக எனது அம்மா வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டேன். எனது வீட்டில் உள்ளவர்களும் பதறிப்போனார்கள். நானும் அவர்களிடம் எதையும் சொல்லவில்லை. மறுநாள் காலை எனது அம்மா மட்டும் என்னிடம் விசாரிக்க ஆரம்பித்தார். நானும் முதலில் சமாளித்தேன். ஆனால் அனைத்து விஷயங்களும் எனது அம்மாவிடம் சொல்லும் பழக்கம் எனக்கு இருந்தது. நானும் அவரிடம் என்னுடைய ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் போட்டுவிட்டேன், அதனால் கணவர் என் மேல் கோபப்பட்டார் என்று உண்மையை சொன்னேன். என் அம்மாவிற்கு ஃபேஸ்புக் என்றால் என்ன என்றே தெரியாது. அதனால் அவரிடம் விளக்கிச் சொன்னேன். அம்மாவும் தனது மனைவியின் அழகை அடுத்தவர்கள் ரசிப்பதை எந்த கணவனும் விரும்ப மாட்டான். நீ செய்தது தவறுதான். அதற்காக அவர்கள் மேல் கோபப்பட்டு நம்முடைய வீட்டிற்கு வந்தது சரியல்ல. உடனடியாக நீ இங்கிருந்து கிளம்பி சென்றுவிடு என்று என்னை வற்புறுத்தினார். நானும் 2 நாட்கள் தங்கிவிட்டு செல்கிறேன் என்று அவரிடம் கேட்க அவரும் அரைகுறை மனதாக சம்மதித்தார். எனக்கு தெரிந்து போனது, நமது மானம் மரியாதையும் பெற்றோர்களின் மானம் மரியாதையும் எப்படியும் போய்விடும் என்று. இரவு முழுவதும் யோசித்து கொண்டிருந்தேன். ஒரு ஆண் மானத்தை இழந்தால் கூட வெளியூருக்கு சென்று பிழைத்து கொள்ளலாம். ஆனால் ஒரு பெண்ணின் மானம் கலங்கப்பட்டால் அவள் எங்கு சென்றாலும் அவளால் அதை முழுமையாக மாற்ற முடியாது. அவளால் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியாது என்பதையும் தெரிந்து கொண்டேன். இதையும் எனக்கு ஃபேஸ்புக் தான் கற்றுக் கொடுத்தது. நன்றாக யோசித்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்துவிட்டேன். எனக்கு தைரியம் இல்லைதான். ஆனால் வரப்போகும் காலங்களில் நாம் படும் வேதனையை விட இது சிறந்தது என்று எண்ணினேன். எப்படி தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவு எடுத்து விடியற்காலை கத்தியால் கைகளை அறுத்து கொண்டு படுத்துவிட்டேன். சிறிது நேரத்தில் மயக்கமும் அடைந்து விட்டேன்.
காலை எனது அறையில் நான் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்த அம்மா பதறிப்போனார். உடனடியாக கூச்சலிட அக்கம் பக்கத்தினர் அனைவரும் என்னை மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு எனக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. நெடுநேர போராட்டத்திற்கு பிறகு என்னை மருத்துவர்கள் காப்பாற்றினர். இந்த விஷயம் எனது கணவரின் வீட்டிற்கும் தெரிவிக்கப்பட்டது. கணவரின் வீட்டில் உள்ள அனைவர்களும் மருத்துவமனைக்கு ஓடி வந்தனர். மருத்துவர்களும் ஒருவர் பின் ஒருவராக பார்த்துவிட்டு வாருங்கள் என்று அனுமதி அளித்தனர். அப்பாவும் அம்மாவும் தனது பங்கிற்கு என்னை திட்டிவிட்டு போனார்கள். கணவரின் வீட்டிலிருந்து மாமியார் முதலில் வந்தார். என்னிடம் நலம் விசாரித்துவிட்டு பின்பு பேசத் தொடங்கினார். மருமகளே, நான் உன்னை என்னைக்கும் மருமகளாக நினச்சதில்லை. எனது மகளை போன்றுதான் உன்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டேன். கணவனை வெளிநாட்டில் விட்டுவிட்டு நீ படும் வேதனையும் எனக்கு தெரியும். உனக்கு ஒரு அவமானம் என்றால் அது நமக்கு குடும்பத்திற்கான அவமானம்தான். அதனால்தான் உனக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்து கவனமாக பார்த்து கொண்டேன். இருந்தும் நீ இதைப்போல தற்கொலைக்கு முயல்வாய் என்று நான் சிறிதும் நினைக்கவில்லை. சாதாரண ஒரு விஷயத்திற்காக எப்படி இவ்வளவு பெரிய முடிவு எடுக்க உனக்கு தோன்றியது என்று சிறிதாக கோபப்பட்டு சென்றார். பிறகு கணவரின் தம்பி இரண்டாவதாக வந்தார். அண்ணி, நான் உங்களிடம் ஏதாவது தவறாக நடந்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உங்களின் நலன் கருதியே நான் அவ்வாறு செய்தேன். அன்று நீங்கள் தொலைபேசியை பழுது பார்க்க கொடுத்த பொழுது நானும் அந்த கடையின் அருகில்தான் இருந்தேன். அதனால் அந்த புகைப்படங்களை வேறு யாரும் பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. இதுவே நான் வேறு எங்காவது சென்றிருந்தால் அவர்கள் நிச்சயமாக அதை எடுப்பதற்கு வாய்ப்புண்டு. இதை வேறு யாராவது பார்த்திருந்தால் உங்களுக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் பெரும் அவமானமாக அமைந்திருக்கும். கடவுளின் அருளால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. உங்களை எனது அம்மாவைப் போலதான் நினைத்து இருந்தேன். ஆனால் நீங்கள் தவறாக பேசியதை தான் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதனால்தான் உங்களின் மேல் கோபப்பட வேண்டியதாகிவிட்டது. எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் முன்பே திருமணத்தை நிறுத்திவிட்டேன் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதற்கான காரணம் யாருக்கும் தெரியாது. எனக்கு வர இருந்த பெண்ணுக்கு சில ஆண்களுடன் தொடர்பு இருந்ததால் அவளை வேண்டாம் என்று கூறிவிட்டேன். எனக்கும் அண்ணியைப் போல நல்ல பொண்ணாக இருந்தால் பாருங்க என்றுதான் அம்மாவிடம் அடிக்கடி கூறி வந்தேன். ஆனால் நீங்கள் இப்படி நடந்து கொண்டது எனக்கு மனவேதனை அளிக்கிறது. இப்பொழுதும் கூட நீங்கள் கவர்ச்சி புகைப்படங்களை பதிவேற்றியதை நான் யாரிடமும் சொல்லவில்லை. அம்மாவிடம் கூட சொல்லவில்லை. அண்ணனிடமும் சொல்லவில்லை. அண்ணனை வரச் சொல்லுங்கள் என்று தான் பேசிக்கொண்டிருந்தேன். அண்ணன் வந்த பிறகும் கூட அண்ணனிடம் அண்ணி ஃபேஸ்புக் உபயோகிக்கிறார், அவரது சாதாரண புகைப்படத்தை மட்டும்தான் பதிவிடுகிறார் என்று சொன்னேன். மேற்படி நீங்கள் என்னை அழைத்த விஷயங்களையும் யாரிடமும் சொல்லவில்லை. இனியும் கூறப்போவதும் இல்லை. எனது அண்ணனைப் போல கணவர் கிடைத்ததற்கு நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். தயவு செய்து இனி வரும் காலங்களில் அவனுக்கு துரோகம் செய்து விடாதீர்கள். உங்களுக்காக இல்லாவிட்டாலும் எனது அண்ணனுக்காக நான் உங்களை மன்னித்து விடுகிறேன். நீங்கள் அவனுடன் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து நமது குடும்ப மரியாதையையும் உங்களது குடும்ப மானத்தையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். அடுத்ததாக எனது கணவர் என் அறைக்கு வந்தார். வந்தவுடன் எனது அருகில் அமர்ந்து அழ ஆரம்பித்தார். நான் செய்தது தவறுதான். இந்த சாதாரண விஷயத்திற்காக உன்னை நான் அடித்திருக்கக்கூடாது. சில பெண்களின் வாழ்க்கை ஃபேஸ்புக்கால் எவ்வளோ பாழாகி போகிறது என்பதை கண்கூடாக நாம் பார்க்கின்றோம். எங்கே உனது வாழ்க்கையும் அப்படி போய் கெட்டுவிடுமோ என்ற எண்ணத்தில் தான் உன்னை நான் கண்டித்தேன். என்னை மன்னித்துவிடு என்று என் கைகளை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தார். அவர் அழுவதை பார்த்ததும் எனக்கும் என்னை அறியாமலேயே அழுகை வந்தது. சில நாட்களிலேயே நானும் குணமாகி கணவர் வீட்டிற்கு வந்துவிட்டேன். மாமியாரும் எங்களுக்கு என்று தனிமையாக வீட்டை பார்த்து தனி குடித்தனம் அமர்த்தினார். கணவர் தொழில் தொடங்குவதற்காக இவ்வளவு நாள் அனுப்பிய பணத்தையும் அதோடு சேர்த்து ஒரு பெரும் தொகையையும் என்னுடைய கணவரின் தம்பியின் சார்பாக கொடுத்து என்னுடைய கணவர் சொந்தமாக தொழில் செய்ய உதவி செய்தார். நாங்களும் எங்களின் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தோம். கணவரின் தம்பியும் அடிக்கடி வீட்டிற்கு வந்து போவார். இப்பொழுதெல்லாம் அவரை காணும் பொழுது கடவுளை காண்பதாக தான் தோன்றியது. அவர் நினைத்திருந்தால் என்னை வேறு விதமாக திசை மாற்றி இருக்கலாம். எவ்வளவோ ஆண்கள் வாய்ப்புக்காக ஏங்கி கிடக்கும் பொழுது கிடைத்த வாய்ப்பை என்னை நல்வழியை பயன்படுத்துவதற்காக பயன்படுத்தி கொண்ட அவரை பார்க்கும் பொழுது உண்மையாகவே எனக்கு கடவுளாக தான் தெரிந்தார். எங்களுக்கு 2 குழந்தை பிறந்துவிட்டது. எங்காவது வெளியில் போனால் கணவனை வெளிநாட்டில் விட்டுவிட்டு இங்கு தவிக்கும் பெண்களை காண்பதுண்டு. அவர்களை காணும் பொழுதெல்லாம் நான் பட்ட கஷ்டங்கள் மட்டுமே எனக்குமே நினைவிற்கு வரும். எனக்கு என்னை புரிந்து கொண்ட எனது குடும்பத்தார்கள் இருந்தனர். ஆனால் எல்லா பெண்களுக்கும் அப்படி அமையும் என்று சொல்லிவிட முடியாது. அவர்களுக்காக என்னால் முடிந்த அளவு பிரார்த்தனைகளை மட்டுமே செய்ய முடியும். சமூக வலைத்தளங்களை உபயோகிப்பது தவறு ஒன்றும் இல்லை.
ஆனால் நமக்கே தெரியாமல் அது தவறாக நிகழும் பொழுதுதான் நாம் மீள முடியாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறோம்.